நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 புத்தாண்டு வருதா, ஒன்று ஆங்கில புத்தாண்டு, ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போது வருது? ஏப்ரல் மாதம் சித்திரை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் மாதமும் தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் கரெக்டாக சொல்லணும்னா 14/4/2026 காலை 9:30க்கு ரிஷப லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பஞ்ச முகூர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் பராபவ வருடம் அப்படின்ற பேரில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்ல யோகம், கௌளவ கரணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கிரகங்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் லக்னமும், இந்த மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் மாந்தியும், 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். ஸோ இந்த அம்சத்தில் இந்த வருடம் பிறக்குது. முதல்ல பராபவ வருடத்துடைய பலன் என்ன? பராபவ வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சர்வ நாசங்களையும் பிரச்சனைகளையும் போர்களையும் உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறைய இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருடத்துடைய நவநாயகனாகிய ராஜா அப்படின்ற கிரகம் குருன்னு உட்கார்ந்து எல்லாருடைய தனத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, தானியத்தையும் சரி, விவசாய நிலங்களையும் சரி பாதுகாத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள், அதாவது ஒன்று குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க இருக்குது, அதோட ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பராபவ வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்கள், இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நிறைய விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கடந்த ஆண்டு வரைக்கும் ஏற்பட்ட சிக்கல்கள், மன உளைச்சல்கள், 2ல் குரு உங்களுக்கு இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நம்பி சில இடங்களில் துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க, பண இழப்பை சந்திச்சிருப்பீங்க. அதுலேருந்து விடிவு கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆண்டு. ஸோ 4ஆம் இடத்துல கேது இருக்க, தாயாருடைய ஆரோக்கியம், தாய் வழி சொத்துக்கள், தாய் வழி வர வேண்டிய வரவுகள் சார்ந்த விஷயத்தை நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப மும்மரமாக ஹேண்டில் பண்ணும்போது கைவிட்டு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த வருடம் பிறக்கும் போதே 3ஆம் இடத்துல மாந்தி. ஸோ உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தம்பி தங்கையுடைய ஆரோக்கியத்துலேயும் சரி, அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. வரவுகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜூன் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் சரி, பேச்சால் தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு மதிப்பு, மரியாதை, புகழை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிலருக்கு உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், கால்சியம் தொந்தரவு, இல்லை எலும்பு உடஞ்சி போய் எனக்கு இது போட்டிருக்கேன், ராடு போட்டிருக்கேன், அந்த சார்ந்த தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரெகுலர் செக்கப்பை எப்போவுமே கரெக்டாக பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்தது பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகளுடைய வளர்ப்பில் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக சேர்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடத்துல கோபத்தை காட்டுறதும், சில இடத்துல நண்பர்களாக போகிறதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் பேசும்போது கொஞ்சம் நிதானிச்சு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடமாவது எனக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மே மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கான ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே நான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா ஒரு பதவி உயர்வு, இல்லையா ஒரு டீமுக்கு லீடராக போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்தது இல்லறம் சார்ந்த விஷயங்கள். திருமணத்துலேயும் சரி, இல்லறத்துலேயும் சரி, நிறைய டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க.
அதுலேருந்து விடுவிச்சு இந்த வருடம் சுபமங்கல முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் நிறைய வந்து ஏதாவது 2ல் குரு இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட தவறை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். ஏன்னா திருத்தி கொள்றதுக்காக இந்த குறை சொல்கிற குணத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டிங்கனாக்கா இல்லறத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம் சொல்லும்போது கண்டிப்பாக செப்டம்பருக்குள்ளே ஒரு முகூர்த்தம் இல்லை ஒரு வரன். ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தேன், இந்த வருஷமாவது அமையமானா நிச்சயமாக ரிஷப ராசி ரிஷப லக்கணம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபமங்கல முகூர்த்த சத்தம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்து கல்வின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் மந்தத்தனத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் விரக்தியாக படிப்பாங்க. அது எல்கேஜியாக இருக்கட்டும், இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும். ஏன்னா இந்த ஆரம்ப கல்வி இருக்கக்கூடிய பகுதி இதுதான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஊக்குவிச்சு கொடுக்குறது, அவங்கக்கிட்ட சிரித்து பேசுகிறது, சில டாஸ்க்குங்க கொடுக்குறது, அதெல்லாம் வந்து கல்வியில் இன்னும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்கல்வின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. இந்த வருஷம் நீங்கள் எழுதியே வச்சுக்கோங்க, +1 +2 நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. காலேஜ்லேயும் சரி இந்த குழந்தைய இவ்வளோ படிச்சிருச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய புத்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய பகுதி மிக பிரகாசமாகக்கூடியதுனால கண்டிப்பாக காலேஜில் படிக்கக்கூடியவங்க செமஸ்டர் இல்லாமல் பாஸ் ஆகி காட்ட போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு ஜோதிட விதி இருக்குது. இங்கே ராகுவே உட்கார்ந்துருக்காரு. என்னோட தரப்பில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கரெக்ஷன்ஸ் என்னென்னா, ஒரு தொழிலை சின்சியராக எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா இந்த ராகு என்ன செய்வார்னா, இந்த வருமானத்தை இன்னொரு தொழில் செய்யலாம், இல்லை அப்பாவோட தொழில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி மைண்டை கொண்டு போயிட்டு ஒரு இதில் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் பண்ணிடும். அப்போ என்ன செய்யணும், ஒரு தொழிலை அழகாக போயிட்டு வாங்க, அதில் வர வருமானங்களை சேமித்து வைங்க. இந்த வருஷம் அதாவது ஏப்ரல்லேருந்து அடுத்த ஏப்ரலுக்கு மேலே அடுத்த தொழிலை பற்றி யோசிங்க. இப்போதைக்கு புதிய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் சிறப்பை தரும், ஆனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராகுவுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சப்போர்ட் இருக்குது. இப்போ ஜூனுக்கு மேலே 6 கெட்டா உட்காந்து குரு சண்டால யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த தொழிலை முடக்கி விட்டுரும். மூத்த சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. லாபங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நிதானிச்சு போனால் சிறப்பாக, இல்லைன்னா பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் சிறப்பாக அமைய என்ன வழிபாடுகள் செய்கிறது, கண்டிப்பாக உங்களுடைய எல்லை தெய்வத்தை கும்பிட்டாலும் சரிங்க. அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக கருப்பண்ணசாமி அழகர் மலை கோவிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு, அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. இல்லாத பட்சத்துக்கு அந்த ஊர்லேயே தான் இருக்கீங்கன்னா மாதம் போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை அந்த கருப்பண்ணசாமி ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம், வெற்றிக்கான எண் 6ஆம் எண். நன்றி.